ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படுங்க ஐயா, இடைப்படுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாக எல்லாரோடு கூட பேசினதற்காக நன்றி. நன்றி கர்த்தாவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. துதிப்போம் ஜெபிப்போம் ஜெயம் எடுப்போம், துதிப்போம் ஜெபிப்போம் ஜெயம் எடுப்போம். துதி என்றாலே ஜெயம் தானே, ஜெபம் என்றாலே ஜெயம் தானே. எக்காலம் தாயே கட்டவோ கையே, எக்காலம் தாயே கட்டவோ கையே. ஜெயப்படுங்கள்.
கண்களை மூடி வாய் திறந்து நீங்க துதிங்க கர்த்தரை. இந்த வேளையிலே உங்களுக்கு எதிராக எழுந்திருக்கிற ஒவ்வொரு பட்டயமும் கர்த்தர் இன்றைக்கு அந்த பட்டயத்தை வீழ்த்த போகிறார். ஓ ஷகலபல ஷகரகுர பிரைஸ் மாஸ்டர். வாய்களை திறந்து துதிங்க. ஜெபித்தால் தான் நமக்கு ஜெயம். ஜெபித்தால் ஜெயம். ஜெபிக்காவிட்டால் உனக்கு ஜெயம் இல்லை. ஜெபிங்க வாய்களை திறந்து. கர்த்தர் வாயை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பேசினா தான் அங்க காரியங்கள் நடக்கும். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் அதோ மேலான நாமம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் துதிங்க. துதித்தீங்களா உங்களுக்கு உண்டு. நீங்க இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எவ்வளவு உயரமா சத்தமாக இதோ உயர்த்தி கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் துதிப்பேன் ஜெயம் எடுப்பேன். சொல்லுங்க, நான் துதிப்பேன் ஜெயம் எடுப்பேன். நான் துதிப்பேன் ஜெபிப்பேன் ஜெயம் எடுப்பேன். துதித்தாலும் ஜெபித்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு எத்தனை சத்துருக்கள் உனக்கு முன்பாக நின்றாலும் கர்த்தர் அந்த சத்துருக்களை முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களால உங்களுக்கு கண்ணீரும் இதோ கஷ்டமும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அந்த காரியத்தை நான் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. 4வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை நாட்கள் இரவும் பகலும் நீங்க இதோ அழுது கொண்டு இருந்திருக்கலாம் சில காரியங்களுக்காக. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை துடைக்கணும்னா கரங்களை தட்டி கர்த்தாவே இன்றைக்கு என்னுடைய கண்ணீரை துடைங்கன்னு சொல்லுங்க. கண்ணீரை துடைங்கன்னு சொல்லுங்க. தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று புலம்பினது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புரியுதுங்களா எல்லாருக்கும்? இனி மரணமும் இல்லை. ஆமென். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று புலம்பினது. ஆமென். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் இந்த காரியம் நடக்கும். ஆமென். இன்னைக்கு காலையில எழுந்து ஜெபிச்சிட்டு வந்தியா? இல்லையே. அநேகர் என்ன பண்ணல, ஜெபிச்சிட்டு வரல. நீ ஜெபிச்சாதான் ஜெயம் அடைக்க முடியும். ஆமென். நீ ஜெபிச்சாதான் உனக்கு உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். மரணம் இருக்காது உனக்கு, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அலறிக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் எழுந்திருக்கிறார்கள். அலறிக்கொண்டு நீங்க இது சொப்பனத்திலிருந்து எழுந்து நீங்க பயப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஆமென். முந்தினவைகள் ஒழிந்து போக வேண்டும். ஆமென். முந்தினவைகள் ஒழிந்து போக வேண்டும் என்றால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீ வாய் திறந்து ஜெபித்தால் தான். உன்னுடைய பிள்ளைகள் தாறுமாறாக இருந்திருக்கலாம். உன்னுடைய கணவன் கணவர்கள் குடித்துக் கொண்டு வெறுத்து கொண்டு இருந்திருக்கலாம். நீங்களும் கூட கர்த்தர் பக்கம் திரும்பாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்க, நீ துதித்து ஜெபிக்கும் போது நீ ஜெயம் எடுப்பாய் என்று. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஜெயம் வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஜெயம் வேணும்? உன்னை யார் வந்து தாக்கினாலும் கர்த்தர் உனக்காக நின்று யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த யுத்தத்திற்கு நீ இப்ப நின்னீனா கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய கணவரை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உனக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆயுதங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு கண்டிப்பாக விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? துதித்து ஜெயம் எடுக்கலாம். ஆமென். துதித்து ஜெபித்து நம்ம ஜெயம் எடுக்கலாம். கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்று இருந்தவர். ஆமென். நம்மளுடைய தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்கிறவர். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று பெண்ணும் அவர். எந்த வசனம் சத்தியமும் உண்மையும் உள்ளவையாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்கிற தேவனை இப்பொழுது நோக்கி பாருங்கள். ஆமென். நோக்கி பாருங்க. அவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நம்ம அந்த பாடலை திரும்பவும் பாடி நம்ம கர்த்தரை துதித்து ஜெயம் எடுக்கலாமா? உங்களுடைய கண்ணீர்கள்
துடைக்கப்பட வேண்டும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட வேண்டும். இனி மரணம் இல்லை, உங்களுக்கு அலறுதலும் இல்லை என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி. அந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை துதிக்கலாம், செபிக்கலாம். ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஜெயமெடுங்க, ஜெயமெடுங்க, ஜெயமெடுங்க. என்னென்ன காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குதோ ஜெயமெடுங்க, ஜெயமெடுங்க. ஆமென். ஒரு பக்க ஓச்சி அந்தரிய சந்தலோமியா பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல இறங்கி அசைவாடி ஆண்டவரே வல்லமையாக 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 இந்த இடத்துல இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அக்கினி மயமான தூதர்கள் இறங்கி வேலை செய்யட்டும் ஐயா. ஓ ரபா 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 பரிசுத்தரிய சந்தலோமியா. அன்னிய பாஷையில தரிசன பாசுங்க, அன்னிய பாஷையில பேசுங்க, பேசுங்க, ஜெயமெடுங்க. ஓ சக்கர வர சக்கர கிர பிரேசி மாஸ்தர கரந்தரிய சந்தலோமியா. ஓ கலகல கௌரவதான தாரா ரபா 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 பௌன ராக தந்தாரா ரபா 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 பௌன ராக தந்தாரா ரபா சிக்கர வரியந்திரிய சந்தலோமியா. ஆமென், 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 ஆமென். Yes Lord, ஆமென், 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 ஆமென். வல்லமைகள் ஆமென். ரபா 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 பரிசுத்தரிய சந்தலோமியா. அம்பலா ஷலா அம்பலா ஷலா அம்பலா ஷலா ரபா 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 வல்லமைகள் எது பரிசுத்தரிய நின்றாலும் ஆமென். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். அக்கினியை நம்புகள் ஏவப்பட்டாலும் ஆமென். துதிப்போம், ஜெபிப்போம், அக்கினியான அம்புகள் உங்கள் மேல் ஏவப்பட்டாலும் நீங்கள் ஜெயமெடுக்க வேண்டும். அந்த அம்புகள் உங்கள் மேல் வரும், ஆனாலும் நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். ரபா 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 பரிசுத்தரிய சந்தலோமியா. உங்கள் பிள்ளைகள் மேல் அம்புகள் விழுகிறான் சாத்தான். சாத்தான் விழுகிறான் உங்கள் குடும்பத்தின் மேல். ஜெயமெடுங்கள், ஜெயமெடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகள் மேல ஜெயமெடுக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் மேல ஜெயமெடுக்கிறேன் ஐயா. ரபா 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 ரபா. ஆமென், 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 ஆமென். ரபா 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 ரபா. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம், துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். துதிப்பென்றாலே ஜெயம்தானே, ஜெயமென்றாலே ஜெயம்தானே. ஆமென், ஆமென். ரபா 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 ரபா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரையும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்திலே இடைப்படட்டும், இந்த இடத்திலே இடைப்படட்டும், இந்த இடத்திலே இடைப்படட்டும் ஐயா. ஓ சக்கர வர சக்கர கிர பிரேசி மாஸ்தர் ரெக்கராந்திரிய சந்தலோமியா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெயமெடுக்கிறேன் என்று சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிரச்சனைகள் மேலும், எல்லா ஆயுதங்கள் மேலும், எல்லா கண்ணீர்கள் மேலும், எல்லா அலறுதல்களின் மேலும், எல்லா வருத்தத்தின் மேலும் நான் ஜெயமெடுக்கிறேன், நான் ஜெயமெடுக்கிறேன், நான் ஜெயமெடுக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஜெயமெடுத்துட்டேன். ஓ ரபா 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 பரிசுத்தரிய சந்தலோமியா. அம்பலா ஷலா தரா 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 ரகஷா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி செலுத்துங்க அப்பா. எனக்கு ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி. வாயில திறந்து சொல்லுங்க, எனக்கு ஜெயம், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே ஆவிக்குரியான ஜீவிதத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி நாம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் ஏன் எழும்ப முடியல அப்படின்னா, லாசருவை கர்த்தர் வா, வெளியே வா என்று சொன்னார்.
அவன் உடனடியாக வந்தான். ஆனால் அவன் அந்த மரணத்தினுடைய அந்த துணிகளை சுற்றப்பட்டு இருந்ததனால், மரணத்தின் துணி அவன் மேல் இருந்ததனால் அவனாலே பார்க்க முடியாமல் போனது. ஆமென், அல்லேலூயா. அவனால அசைய முடியாமல் போனது. அப்படியாக இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த மரண சீலை உங்களை சுற்றி வைத்திருக்கிறது. அந்த மரண சீலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு கட்ட அவிழ்க்கப்படட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியாட்ட சொல்லுங்க, அக்னிய மேல போடுங்கப்பா. அந்த மரண துணி இன்றைக்கு சுட்டெரிக்கப்படட்டும், இன்றைக்கு சுட்டெரிக்கப்படட்டும் என்று சொல்லி கண்களை மூடி நீங்க கரங்களை தட்டி, கர்த்தாவே இந்த மரண துணி, இந்த மரண சீலை இப்பொழுது சுட்டெரிங்க கர்த்தாவே. என்னுடைய ஆவிக்குறான கண்கள், என்னுடைய ஆவிக்குறான செவிகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, அக்னி இங்க இறக்குங்க கர்த்தாவே. மரண சீலைகள் இன்றைக்கு ஆண்டவரே சுட்டெரிக்கப்படட்டும் ஐயா. மரண சீலைகள் இன்றைக்கு சுட்டெரிக்கப்படட்டும் ஐயா. நீர் உயிர் கொடுத்தீர், ஆனால் இதோ கர்த்தா கட்டப்பட்டு இருக்கிறார்களே அந்த மரண சீலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டெரிக்கப்படட்டும் கர்த்தாவே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்னியை என் மேல போடுங்க. இந்த மரண சீலை சுட்டெரிக்கப்படட்டும், சுட்டெரிக்கப்படட்டும். இந்த கட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வெளியே வரணும். நான் வந்து விட்டதற்காக நன்றி. நீர் சுட்டெரித்ததற்காக நன்றி. கரங்களை தட்டி சுட்டெரித்ததற்காக நன்றி. என்னுடைய ஆவிக்குறான கண்கள், ஆவிக்குறான செவிகள் திறக்கப்பட்டதற்காக நன்றி. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் விடுவிக்கிற தேவனாக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 41 10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிஷாந்தரிய சாந்த லோமியா அம்பலா ஷலா அம்பலா ஷலா தரா 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 ரகஷா. ஆமென் கர்த்தாவே, ஆமென் ரட்சகரே. கர்த்தாவே, உமக்கு நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். நான் உன்னை பலப்படுத்தி ஆமென் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. இதோ உன்மேல், அடுத்த வசனம், உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும். உன் மேல எரிச்சலா இருக்கிறாங்களா? ஆட்கள் எரிச்சலா இருக்கிறாங்களா? எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் மேல் எரிச்சலா இருக்கிற மக்கள் இன்றைக்கு வெட்கமடைய போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இதனால என்ன பண்ணிக்கலாம்? வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அவர்களை வெட்கப்பட்டு போகும்படியாக செய்வேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அர்த்தம் புரிஞ்சவங்க இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுங்க. கண்டிப்பா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிங்க, இப்பொழுது ஜெபிங்க. நீங்க ஏசப்பா, இந்த காரியம் நீங்க உங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்க, யார் யார் உங்கள் மேல் எரிச்சலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த அவர்களை இல்பொருளாக்க இதோ காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை இல்பொருள் ஆக்குவார்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஆகணும்னு? ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இழுக்கிற காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிறகு 13 வசனம் சொல்லுகிறது, அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம். மனுஷனை பார்த்து, கர்த்தரை பார்த்து பயந்துரு. மனுஷனை பார்த்து பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இதோ நீ என்னென்ன காரியத்திற்காக பயந்து இருக்கிறியோ, கர்த்தர் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆமென், 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? Thank you Lord. கண்களை மூடி ஏசப்பா கிட்ட சொல்லாமா? கண்களை மூடி ஏசப்பா கிட்ட பேசுங்க. கண்ணீரோடு கூட பேசுங்க. அநேகருடைய வாழ்க்கையில துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அநேக ராத்திரிகள் நீங்கள் அழுது உங்கள் தலையணைகளை நனைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத மகளே, மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாம் புதியவைகள் ஆயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை இன்றைக்கு கண்டு உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். உன் வீட்டார் உன்னுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றார், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய நேசகுமாரி, நீ என்னுடைய நேசகுமாரன், நான் உன்னை கண்டு இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன். உன் அலறுதல் இனி இல்லை, வருத்தம் இனி இல்லை, துக்கம் இனி உனக்கு இல்லை, எல்லாம் புதியவர்களாக நான் மாற்றுகிறேன். உனக்கு எதிராக எழுந்திருந்த எல்லா ஆயுதங்களும் இன்றைக்கு வாய்க்காதே போனது. வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். எரிச்சலாய் இருந்த மக்கள் இதோ இல்பொருள் ஆவார்கள். கர்த்தருக்கு அதற்காக நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கு ஒரு காரியம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நீங்க சொல்லுங்க எல்லாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லாரும் சத்தமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்மேல் எரிச்சலாய் இருந்த நபர்களை, இதோ அசுத்த கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இல்பொருளாக நீ வெட்கப்பட்டு போவாய். கர்த்தர் என் தலையை உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் இதோ கடனினாலும் பண குறைவினாலும் நீங்கள் வருத்தத்தோடு கூட இருக்கிறீர்கள். வேலை கிடைக்காமல் குடும்பத்திலே பணத்தினால் பிரச்சனை வந்திருக்கிறது. பண பிரச்சனையினால் அசமாதானம் வீட்டிலே. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் துதியுங்கள், ஜெபியுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் துதித்து கர்த்தரை நோக்கி, ஏசப்பா இப்படியாக இருக்கிறது என்னுடைய சூழ்நிலை என்று அவருக்கு அறிவிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக பண பிரச்சனை போக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளவு லட்சங்கள் ஆகட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய பண்டாரம் பெரிதாய் இருக்கிறது. அவர் வானத்தை திறந்தால் உன்னுடைய வீடு பத்தாது, இடம் கொள்ளாது. விசுவாசி, ஏசப்பா இன்றைக்கு எனக்கு இந்த பண பற்றாக்குறைவை நீக்குங்க ஏசப்பா. ஐஸ்வர்யம் என்னும் ஆரோக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. அநேகருக்கு ஆரோக்கியம் இல்லை. வீட்டில் சண்டை சச்சரவு, கணவன்மார்கள் மனைவிமார்களை சர்ச்சைக்கு வராதபடிக்கு இதோ தடை செய்கிறார்கள். இன்னும் அநேக பிரச்சனைகள் உண்டு. இன்றைக்கு நீங்க என்னுடைய வாழ்க்கை இப்படி கோணலாய் இருக்கிறதே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். பிள்ளைகளுடைய இதோ வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதே என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நீ வாய் திறந்தேனா கர்த்தர் கண்டிப்பாக நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. வாய் திறந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பண பிரச்சனைகள் நீங்கி போ என்று சொல்லி கட்டளையிடு. கர்த்தர் கண்டிப்பாக காரியத்தை செய்வார். செய்யலாமா? கரங்களை தட்டு. நீங்க கர்த்தர் இடத்துல ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று ஜெபிங்க. கரங்களை தட்டிக்கொண்டே ஜெபிங்க, ஜெபிங்க, துதித்துக்கொண்டே ஜெபிங்க, துதித்துக்கொண்டே கர்த்தரை ஜெபிங்க. கரங்களை தட்டிக்கொண்டே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பேற்பட்ட பண பிரச்சனையாக இருந்தாலும் எப்பொழுதே அது சால்வ் ஆகட்டும்.
கிறிஸ்துவின் நாமத்தினாலே எத்தனை லட்சங்களாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சேரட்டும். அப்பா தேவனே, பண பிரச்சனை இன்றைக்கு நீர் கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. விசுவசித்தவன் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுவான். ஆமென். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வேலை இந்த வாரத்தில் கட்டளை இட்டு இருக்கிறார், போய் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். யாருக்கெல்லாம் உடல் நலம் இல்லையோ எந்த வேளையில கர்த்தர் சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் என் வேலையை நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. அபிஷேகிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என் குடும்பத்திலே இதோ சமாதானம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உன்னுடைய கணவர் இதோ சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்களா? சொல்லுங்க, ஏசப்பா எந்த வேலையில என் கணவனோடு கூட பேசுங்க. அந்த தடையை இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாக நான் உடைத்து போடுகிறேன் கர்த்தாவே. விடுதலை உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய ரத்தம் விடுதலை கொடுக்கிற ரத்தம் கர்த்தாவே. அவர்கள் சமாதானத்தோடு கூட ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்க ஆண்டவரே அந்த கணவர்களை நீ தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. யாராக இருந்தாலும் சரி எந்த வேளையிலே அந்த கர்த்தாவை கண்டிப்பு உடைக்கப்படச்சும் கர்த்தாவை இயேசுவின் ரத்தத்தினால் அதன் மேல் ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. அவர்கள் சுதந்திரமாய் வந்து உம்மை ஆராதிக்கட்டும் ஐயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க தடைகளை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைத்து போடுகிறேன் கர்த்தாவை. தேவ தூதர்களை இறங்கி பெறப்பட்டு போய் இந்த காரியங்களை சரிபடுத்துங்கள் என்று கட்டளையிடுகிறேன். அக்னி மயமான தேவ தூதர்களே நீங்கள் இறங்கி போங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காரியங்களை சரிபடுத்த வேண்டும். வருகிற வாரம் சாட்சியின் வாரமாக மாற்றப்படட்டும். அப்பா தேவனே உமக்கு நன்றி. அநேக பிரச்சனைகளுக்கு நீ கர்த்தாவே இன்றைக்கு தீர்வு கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயம் அடைக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் அடைக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். கர்த்தர் அந்த வசனத்தையும் எனக்கு நினைப்பூட்டுகிறார். ஏசாயா 49:25 வசனம். ஏசாயா 49:25 வசனம். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 24வது வசனத்தையும் போடுங்க. அப்பா பிதாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ரட்சகரே உமக்கு நன்றி. வாசிமா. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போலீஸ் அதிகாரி கையில இருந்து உன்னை விடுவிக்க முடியுமா? முடியுமா? கஷ்டம் இல்லைங்களா? நாமளாக போனா ஆமாவா இல்லைங்களா? பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட போனா உங்களை விடுவிக்க முடியுமா? முடியாது. பலவான் கையில போனா நீ போய் ஜெயிக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், 25வது வசனத்தை போடுப்பா. ஹல்லேலூயா. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். கரத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. கண்டிப்பாக விடுவிக்க முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எங்க சிக்கிக் கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும். என்னென்ன உன்கிட்ட இருந்து கொள்ளை பொருளா கொண்டு போறானா
கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ கொடுக்காத கடத்தை, அவங்க பணத்தை அவங்க கேட்டு வாங்கி அவங்க அநியாயமா எடுத்திருக்கலாம். கர்த்தர் அதை திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கொடுத்த அநியாயமாக கொடுத்த பணத்தை நான் திருப்பி எடுக்கிறேன். சொல்லுங்க, வாயில திறந்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் என்னிடத்திலிருந்து அநியாயமாக அபகரிக்கப்பட்ட பணமாகிலும் பொருளாகிலும் சமயமாகிலும் என்ன காரியமானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் திருப்பி எடுக்கிறேன். நான் திருப்பி எடுக்கிறேன். நான் திருப்பி எடுக்கிறேன். ஊரம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த. ஊரபா ரபா 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 பரிஷாந்தரியா சாந்தலோமியா அம்பாலா ஷலா தரா 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 ரகஷா. கர்த்தாவே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, இன்றைக்கு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நன்றி செலுத்துங்க. ஏசப்பா, இவ்வளவு பெரிய காரியத்தை எனக்கு செய்தீரேன். எத்தனையோ வருஷங்களாக நான் இதை எதிர்பார்த்தேன், ஆனால் கிடைக்கவில்லை. இன்றைக்கு நீ செய்து முடித்தீரே, அதற்காக நன்றி. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. அநேகரை கர்த்தர் இதோ அவருடைய ஊழியத்திற்காக தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். 7 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். 7 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் மேல் கர்த்தர் இன்றைக்கு அக்னியை போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் இருதயத்திலே தோன்றச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. எல்லாரும் ஏசப்பா சொல்லமா, நான் நேசிக்கிறேன் ஏசப்பா. I love you Jesus. I love you Jesus. I love you Lord. அந்த பாடலை பாடலாமா? நேசிக்கிறேன் ஏசப்பா, உம்மையை நான் நேசிப்பேன் என்று சொல்லி வாய்களை திறந்து கண்களை மூடி ஏசப்பா பாருங்க. இருதயத்தின் ஆழத்துல இருந்து உண்மையா சொல்லுங்க ஏசப்பாவை. எதையும் பார்க்காதீங்க அங்க இங்கேயும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஏசப்பா நான் நேசிக்கிறேன் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது ஏசப்பாவின் ரத்தத்தினால் வேலி அடைக்கிறார், நமக்கு வேலி அடைக்கிறார். ஆமென். சந்நிதியில் முழங்காடு நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் ஆமென் நான் திரும்பேன்.
உம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை மூடிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி. உம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை மூடிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி ஐயா. நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனை ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நேசத்தினால் எங்களை மூடிக்கொண்டீர் ஐயா. அதற்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரங்கள் ஐயா. உமக்கு நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். என்னென்ன காரியத்திற்காக கர்த்தர் இன்றைக்கு இடைப்பட்டு நமக்கு விடுதலை கொடுத்தாரோ கரங்களை உயர்த்தி நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தகப்பனுடைய இருதயம் எப்பொழுதும் வேண்டான்னு சொல்ல, நம்ம வேண்டான்னு சொல்ல மாட்டார். நம்ம தகப்பனுடைய இருதயம் எப்பொழுதும் எதிர்பார்த்து காத்திருக்கும். எப்பொழுது என் பிள்ளை திரும்பி வரும், நான் அவனை இதோ ராஜ வஸ்திரம் தரித்து முத்திரை மோதிரத்தை போட்டு காலிலே பாதரட்சைகளை அணிந்து அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனை விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தினால் எல்லா சத்ருவாண்டிய கிரைகள் மேல், மாம்சத்தின் கிரைகள் மேல் நான் ஜெயமடைக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயமடைக்கிறேன் ஐயா. இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயமடைக்கிறேன் கர்த்தாவே. விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாங்கள் ஜெயமடைக்கிறோம் ஐயா. விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாங்கள் ஜெயமடைக்கிறோம் ஐயா. எல்லா கரங்களை தட்டி விலையேற பெற்ற ரத்தத்தினால் ஜெயமடைகள், ஜெயமடைகள், ஜெயமடைகள். நன்றி கர்த்தாவே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. எல்லாரும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால் மூடி வேலி அடைக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை நீரே மூத்த போதகராக இருந்து ஆண்டவரே எங்களுடைய தகப்பனாக இருந்து கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரை ஆண்டு கொண்டு வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.